ஹல்வாலாம் இப்படி தாங்க இருக்குண்ணே. இது பொட்டுக்கடலையில் செஞ்ச ஹல்வான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நல்ல சுவை, நல்ல மணமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு அசத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு பொட்டுக்கடலையிலேயே சூப்பரான அருமையான ஒரு அல்வா தயார் பண்ணிடலாமா? இந்த பொட்டுக்கடலையை லேசாக வறுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையை ஏற்கனவே வறுத்த கடலை தான் பொட்டுக்கடலைங்கிறது வறுத்த கடலையாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை சூடு பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் இதை வறுத்து எடுத்துடலாம். லேசாக வாசம் வரக்குள்ள ஸ்டவ் அடக்கிடலாம். எந்த கப்பில் பொட்டுக்கடலை அளந்தோமோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி. இது ஏலக்காய் அரைச்சேன், அந்த தண்ணியை இதில் சேர்த்துட்றேன். ஆக மொத்தம் இது 2 கப்பு தண்ணி. 1 கப்பு பொட்டுக்கடலைக்கு 2 கப்பு தண்ணி. தண்ணி சூடு வரட்டும். எந்த கப்பால் பொட்டுக்கடலை அளந்தோமோ அதில் 1.5 கப்பு சீனி. தித்திப்பு வேணுங்கிறவங்க 2 கப்பு போட்டுக்கோங்க. தித்திப்பு சுமாராக சாப்பிட்றவங்க 1.5 கப்பு போதும், அதே தாராளமாக நல்லாயிருக்கும். இதில் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு. இது அப்படியே கொதிக்கட்டும். இப்போ பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். ஜீனி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் மாவை கொட்டி நல்லா கிண்டிடலாம். கட்டிகள் இல்லாமல் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கலரிக்கலாம். இந்த அல்வா ரொம்ப சூப்பராக இருக்குமா, நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டாக்கா மேலே மேலும் கேட்பாங்க. அடி பிடிக்காமல் இது நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. தண்ணியாக இருக்கன்னு நினைக்காதங்க, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிடும். அப்படியே வேகட்டும். இப்போ கொஞ்சம் இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். கலராக தான் அல்வா நல்லாயிருக்கும். இந்த ஏலக்காய் பவுட்ரு இது ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன். அது சீனியோட போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஏலக்காய் பவுட்ரு ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எந்த கப்பில் மாவு அளந்தங்களோ அதில் 1/2 கப்பு நெய். பொட்டுக்கடலை ரெசிபி நிறையா போட்டிருக்கிறேன், பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த அல்வாவும் நல்லா சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். அப்படியே வேகட்டும். பாருங்கம்மா, நல்லா ஊற்றின நெய் எண்ணெய் எல்லாத்தையும் உறிஞ்சிடுச்சு. கடலை அளந்த இடத்துல ஒரு கிண்ணம் சேர்த்துருக்கேன். மெஷரிங் கப்பு, இந்த கப்பால் 1 கப்பு பாதி எண்ணெய் பாதி நெய் சேர்த்துருக்குறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடுமா, பார்க்கலாம். வாசனையெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது, சுவையும் அப்படி இருக்கும். ஈஸியாக இது செய்யலாம். பொட்டுக்கடலை வீட்டில் இருந்தால் போதும், பாக்கி எல்லா பொருளும் வீட்டில் வச்ச உள்ள பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த பாத்திரத்தில் தான் அல்வாவை ஊற்ற போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக. நான்ஸ்டிக் தவாவில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். சில்வர் தவாவில் கூட லேசாக ஒட்டுற மாதிரி இருக்கும். நான்ஸ்டிக் தவாவில் செய்யக்குள்ளே செய்யுங்க. 20 நிமிஷம் ஆயிருக்கு இந்த ஹல்வா செய்கிறதுக்கு.
20 நிமிஷம் ஆயிருக்கு. நீங்களும் செஞ்சு அசத்துங்க. 100 கிராம் பொட்டுக்கடலைக்கு அரை கிலோவுக்கு மேலே அல்வா கிடச்சிருக்கு. அப்படியே சாரல் பாலை போல் அப்படியே முந்திரி பருப்பை இதில் தூவிடலாம். நல்லாயிருக்கும். பார்க்க நல்லா அழகாக இருக்கும். சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் அசத்துங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அல்வா நல்லா சூப்பராக இருக்குது. நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா சுவையாக மணமாக நல்லா சூப்பராக இருக்குது.